அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம்க்காக மட்டும் இல்லாமல் குரூப் 1 குரூப் 2 எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு ஐஎன்எம்ல பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான ஒரு டாபிக் வந்து தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள். ஓகேவா? இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா தலைவர்கள் உருவாதல் அப்படின்னு சொல்லிட்டு ஐஎன்எம்ல லாஸ்ட்டாக ஒரு டாபிக் வந்து இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா தலைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரோட பேர் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் எட்ஸெட்ரா அப்படின்னு சொல்லி போடுவாங்க. இந்த எட்ஸெட்ராலேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெளியிலேருந்துலாம் கொஷின்ஸ் வந்து அடிக்கடி எடுக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு நிறையா வந்து விட்டு போகிற மாதிரி இருக்குது. ஓகேவா? அப்போது நம்ம வந்து அந்த தலைவர்களை மட்டும் தனியாக எடுத்து எழுதி வச்சு படித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல ஸ்கோர் வந்து இதில் கிடைக்கும். சரியா? அதுக்கு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கில் இருக்கிற தலைவர்கள் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். அதில் முக்கியமான தலைவர்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியிலேருந்து பார்க்குறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்லேயா இருந்தாலும் சரி டிஎன்பிஎஸ்சியில் இருந்தாலும் சரி ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்காக வந்து தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள் வருவாங்க. ஓகேவா? இந்தியாவோட முதுபெரும் மனிதர் அப்படின்னு நம்ம அவரை சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்திய சுதந்திர போராட்டத்தில் அவர் கலந்துருக்காரு. இந்தியாவிலேருந்து பிரிட்டிஷ்காரங்க எப்படி நம்மளோட செல்வத்தெல்லாம் அழிச்சிட்டு போகிறாங்க, நம்மளை வந்து ஏன் நம்ம இன்னும் ஏழ்மையாகவே இருக்கோம். இந்தியா வந்து ஒரு பழைய காலத்தில் பயங்கரமான செல்வ வளம் மிக்க ஒரு நாடாக இருந்தது. இந்த ஆளுங்க வந்து ஒரு 120 வருஷம் 130 வருஷம் ஆட்சி செஞ்சு இவ்வளோ ஏழ்மையான நாடாகவும் இவ்வளோ பசி பஞ்சத்தோட நாடாகவும் மாறினதுக்கு காரணம் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி சொன்னது அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்மளுக்கு தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள் வராங்க. அதனால தான் அவரை இந்தியாவோட முதுபெரும் மனிதர், நம்மளோட வழிகாட்டியாக அவர் இருந்திருக்காரு. நம்ம வந்து எப்படி மற்றவங்களால சுரண்டப்படுறோம் அப்படின்றத கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காரு அப்படின்றதுனால தான் நம்மளுக்கு அவரை அந்த மாதிரி பேர் சொல்லி அழைக்கிறாங்க. அப்படிப்பட்ட தாதாபாய் நவ்ரோஜி பற்றி ப்ரீவியஸ் இயர் கொஷினில் வந்து நிறைய கொஷின் வந்து கேட்குறாங்க. இந்த வீடியோட எண்டில் தாதாபாய் நவ்ரோஜி அவர்களை பற்றி இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கொஷின் வந்தது அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தாதாபாய் நவ்ரோஜி அவர்களை பற்றி ஸ்கூல் புக்கில் என்ன இருக்குது, அது இல்லாமல் அவரை பற்றி நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அப்படின்றதெல்லாம் நான் வந்து இயர் வைஸ் மட்டும் நான் எழுதியிருக்கேன். ஓகேவா? இயர் இல்லாமல் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் வந்து நான் கிளாஸ் எடுக்கும்பொழுது சொல்லுவேன். கடைசியாக வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்து உங்களுக்கு காட்டுவேன், சால்வ் பண்ணி காட்டுவேன். இதோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட டெலகிராம் சேனல் வந்து ஒன்று இருக்குது. ஓகேவா? டிஎன்பிஎஸ்சி கல்விக்குழல் காம்படிட்டிவ் கிளாஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி போட்டிங்க அப்படின்னாலே டெலகிராமில் நம்மளோட சேனல் வரும். அதில் என்னோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸை வந்து நான் உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணி விட்றேன். சரியா? அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஷின் டிஸ்கஸ் பண்ணுவோம் இல்லையா, அதோட பிடிஎஃப்பும் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டைவர்ட் ஆகாமல் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் படிக்கணும் அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக என்னோடய சேனல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் மட்டும் பார்க்குறது இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஏன் அப்படின்னா ஒரு நல்ல வியூஸ் போகுது அப்படின்னா நம்மளுக்கு ஓகே நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிறோம், அதுக்கான பலன் வந்து எனக்கு கிடச்சிது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு என்னென்ன சஜஷன்ஸ் இருக்கோ அதையும் நீங்கள் கீழே கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள் பிறந்தது எங்கே அப்படின்னு பார்க்குறோம். தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள் பாம்பேயில் பிறந்திருக்காரு. பாம்பேயில் எப்போ பிறந்தாரு அப்படின்னா 1825 செப்டம்பர் 24 பிறக்கிறார். ஓகேவா? அவங்க வந்து ஒரு பார்சி மத குடும்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெராஸ்ட்ரிய மதத்தை பின்பற்ற ஒரு குடும்பத்தில் பிறந்தவர் தான் தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள். அவர் வந்து ரொம்ப நல்லா படிச்சிருக்கார். ஓகேவா? அவர் ஒரு பார்சி குடும்பத்தில் இருந்ததுனாலேயே வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஜெராஸ்ட்ரிய மதத்தை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ரஷ்மனுமே மத்ஸ்யாத்ன சபா அப்படின்னு ஒரு சபையை வந்து உருவாக்குறாரு. ஓகேவா? இது ரஹ்மானியே. சரியா? ரஹ்மானியே மத்ஸ்யானஸ்ய சபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபையை உருவாக்குறாரு. எப்போ? 1851. இந்த 1851 அவர் வந்து ராஷ்டிரகோப்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகையை வந்து உருவாக்குவார். இந்த ராஷ்டிரகோப்தார் பார்த்தீங்க அப்படின்னா உருவாக்குனது 1851. ஆனால் அது செயல்பாட்டுக்கு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1854. இந்த ராஷ்டிரகோப்தார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உண்மை விளம்பி, உண்மையை சொல்றது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அவர் வந்து இந்த பார்சி மதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நேர்மைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. உண்மையாக இருக்கணும், மற்றவங்களை வந்து சுரண்டக்கூடாது, அழிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு குறிக்கோளோட அந்த சபையை உருவாக்குனதுனால அவர் வந்து அதுக்காக ஒரு பத்திரிகையை உருவாக்குறாரு. அந்த பத்திரிகை பேர் தான் என்னது? ராஷ்டிரகோப்தார். அது நம்ம உண்மை விளம்பி அப்படின்னு தமிழில் வந்து சொல்லுவோம். அந்த ராஷ்டிரகோப்தார் பார்த்தீங்க அப்படின்னா குஜராத்தி மொழியில் வெளிவந்த ஒரு பத்திரிகை. சரியா? குஜராத்தி மொழியில் என்ன பண்ணுறாங்க, வெளியில் விடுறாங்க. இந்த குஜராத்தி மொழியில் வாரத்துக்கு 2 வார பத்திரிகை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? 2 வார பத்திரிகை அப்படின்னா வாரத்துக்கு 2 வாட்டி வருமா இல்லை 2 வாரத்துக்கு 1 வாட்டி வருமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் அதை சொல்லும்போது 2 வார பத்திரிகை அப்படின்னு வந்துச்சு. ஓகேவா? ராஷ்டிரகோப்தார் அப்படின்றத உருவாக்கு. இது எக்ஸாமில் அடிக்கடி கேட்டிருப்பாங்க.
வருஷமும் பார்த்து வச்சுக்கோங்க. 1854 செயல்பட தொடங்குது. சரியா? அதுக்கப்புறம் ராஷ்டிரகூப்தாரில் தொடங்கினதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா படிக்க போறாரு. எங்க அப்படின்னா 1855 மும்பையில் இருக்கிற எல்பின்ஸ்டோன் கல்லூரியில் படிக்கிறாரு. ஓகேவா? அதாவது பேராசிரியராக போறாரு. அவர் படித்த கல்லூரி தான் இந்த மும்பையில் இருக்க எல்பின்ஸ்டோன் கல்லூரி. அவர் படித்த ஒரு காலேஜில் என்ன பண்ணுறாரு, பேராசிரியராக போகிறாரு. எது கிளாஸ் எடுக்கிறாரு அப்படின்னா மேக்ஸையும் இயற்கை தத்துவம் அப்படின்னு 2 சப்ஜெக்ட் வந்து எடுக்கிறாரு. அப்போ அவர் படித்த கல்லூரியிலே அவர் என்ன பண்ணுறாரு, பேராசிரியராக போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஒரு இந்தியர் பேராசிரியராக போனது, இந்த மாதிரி பதவிக்கு போனது இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பின்னால் லண்டனோட பல்கலைக்கழகத்துக்கு போகிறாரு. லண்டன் பல்கலைக்கழகத்தில் போய் குஜராத்தி மொழியை வந்து எடுக்கிறாரு. ஓகேவா? அந்த மாதிரி இங்கேருந்து லண்டனுக்கு போய் கிளாஸ் எடுக்கிறதுலையும் ஃபர்ஸ்ட் ஆளாக வந்து நம்மளுக்கு தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள் தான் இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அதுக்கப்புறம் 1865 லண்டன் இந்தியன் சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு வந்து உருவாக்குறாரு. ஓகேவா? இந்த லண்டன் இந்திய கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லண்டன் இந்தியன் சொசைட்டி பார்த்தீங்க அப்படின்னா எதுக்காக உருவாக்குறாரு அப்படின்னா லண்டனில் இருக்கிற, அதாவது பிரிட்டனில் இருக்கிற மக்களுக்கு இந்தியர்களோட நிலைமையை புரிய வைக்கிறதுக்காக ஒரு விஷயமா தான் இந்த லண்டன் இந்திய கழகம் அப்படின்றது இருக்குது. ஓகேவா? இந்தியர்களோட அரசியல், சமூக மற்றும் இலக்கிய பாடங்களில் கருத்துக்களை முன்வைத்து தொடங்கினது தான் வந்து என்னது அப்படின்னா இந்த லண்டன் இந்தியன் சொசைட்டி. இதுக்கும் அரசியலுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, சும்மா தொடங்கியிருப்பாரு. ஆனால் 1867 பார்த்தீங்க அப்படின்னா ஒரிசாவில் பயங்கரமான ஒரு பஞ்சம் வந்து வந்திருக்கும். அந்த ஒரிசா பஞ்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக் டேட்டாவில் பாருங்கள், நிறைய பேர் வந்து மில்லியன் கணக்கில் மக்கள் வந்து இறந்துருப்பாங்க. அந்த டைமில் இறந்துருந்தாலுமே கூட பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து 200 மில்லியன் பவுண்டு அரிசியை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரிட்டனுக்கு ஏற்றிட்டு போவாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தடையற்ற வணிக கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க, ஃப்ரீ ஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க என்ன பஞ்சமாக இருந்தாலும் பட்னியாக இருந்தாலும் அதெல்லாம் அவங்க கவலைப்பட மாட்டாங்க. அப்போ அதை பார்த்து தாதாபாய் நவ்ரோஜி அவர்களுக்கு பயங்கரமான கோவம் வருது. இந்தியர்கள்கிட்ட இருந்து செல்வத்தை வாங்கிட்டு போகிறீங்க, ஆனால் இந்தியர்களை வந்து இவ்வளோ நசுக்கிறீங்களே, இந்தியர்கள் இவ்வளோ பட்னி பசியில் இருக்கும்போது கூட நீங்கள் அவ்வளோ அரிசியை வந்து லண்டனுக்கு ஏற்றிட்டு போகணுமா அப்படின்னு அவர் ரொம்ப கோவப்படுறாரு. அப்போ உருவாக்கின சங்கம் தான் லண்டன் கிழக்கிந்திய சங்கம். அவர் அப்போலாம் லண்டனில் இருக்கார். ஓகே? லண்டனில் குஜராத்தி மொழிக்கு பேராசிரியராக லண்டன் யூனிவர்சிட்டியில் வேலை செய்யும்போது தான் இந்த லண்டன் இந்திய கழகத்தையும் உருவாக்குறாரு, லண்டன் கிழக்கிந்திய சங்கத்தையும் உருவாக்குறாரு. இந்த கிழக்கிந்திய சங்கம் உருவாக்கி அவர் என்ன சொல்றாரு, அங்க இருக்க மக்கள் கிட்ட போயிட்டு சொல்றாரு, இந்தியா வந்து இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, இந்தியாவில் இவ்வளோ வறுமை இருக்கு, அப்படி இருந்தாலும் இவங்க இவ்வளோ அரிசியை வந்து இங்கே ஏற்றிட்டு வராங்க அப்படின்றதெல்லாம் சொல்லி அங்க இருக்கிற மக்களுக்கு என்ன பண்றாரு, இங்க இருக்கிற விஷயங்களை புரிய வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் அவர் இந்தியா வந்துடுறாரு. 1874 பார்த்தீங்க அப்படின்னா பம்பாய் மன்னரோட அழைப்பின் பேரில் அவர் பம்பாய் மாகாணத்தோட திவானா நியமிக்கப்படுறாரு. ஓகேவா? அடுத்த வருஷமே அவர் பம்பாய் மாநகராட்சியோட மெம்பராக வந்து இருக்கிறாரு. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா சுதந்திர போராட்டத்தில் ஒரு அமைப்பு உருவாக்கணும் அப்படின்றதுக்காக 1885 இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் அவர் 1885 88 வரைக்கும் கூட மும்பையில் வந்து எம்எல்சியோட மெம்பராக இருக்கார். ஓகேவா? நம்ம மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சட்ட மேலவை அப்படின்னு. சட்ட மேலவைக்கு மெம்பர்ஸை வந்து என்ன பண்ணுவாங்க, ஓட்டு போட்டு நிறுத்த மாட்டாங்க, நியமனம் பண்ணுவாங்க. அப்போ மன்னர் தான் என்ன பண்ணுறாரு, அவருக்கு சப்போர்ட்டாக இருக்காரு இல்லையா, அவர் தான் என்ன பண்ணுறாரு, எம்எல்சியோட மெம்பராக வந்து தாதாபாய் நவ்ரோஜியை வந்து நிறுத்துறாரு. ஓகேவா? அவர் ஒரு 3 வருஷம் அதில் வேலை செஞ்சுருக்காரு. எம்எல்சியா, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், சட்டமேலவை உறுப்பினராக இருந்திருக்காரு எங்கே, பம்பாயில். அதுக்கப்புறம் ஐஎன்சி உருவாக்குறாங்க. ஐஎன்சி உருவாக்குனதில் முக்கியமான ஒரு தலைவராக நம்மளோட தாதாபாய் நவ்ரோஜி இருக்கார். அதே மாதிரி தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள் தீவிர தேசியவாதியா அல்லது மிதவாதியா அப்படின்னு கேட்டாங்கன்னா மிதவாத கொள்கைகளில் ரொம்ப நம்பிக்கை கொண்டவர் தான். சட்டப்படி வந்து எல்லாம் நடக்கணும், வன்முறை இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுல குறிக்கோளாக இருப்பார். சரியா? அதுக்கப்புறம் இந்தியன் நேஷனல் காங்கிரஸில் 3 வாட்டி தலைவராக இருந்த ஒருத்தர் யார் அப்படின்னா நம்மளோட தாதாபாய் நவ்ரோஜி. இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் கூட்டம் வந்து நம்மளுக்கு பம்பாயில் நடக்கும். பம்பாயில் நடந்து 2வது கூட்டம் 1886 கல்கத்தாவில் நடக்குது. இந்த 2வது கூட்டத்தோட தலைவர் யார், நம்மளோட தாதாபாய் நவ்ரோஜி. அடுத்ததா 1893 லாகூர் காங்கிரஸ் மாநாடு நடக்கும். இது வந்து 9வது காங்கிரஸ் மாநாடு. இந்த மாநாட்டுக்கும் யார் தான் தலைவர், தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள் தான் தலைவராக இருப்பார். அடுத்தது 1906 கல்கத்தா காங்கிரஸ் மாநாடு, 22வது மாநாடு, அதுலேயும் தலைவராக இருந்திருப்பார். ஓகேவா?
அதுக்கப்புறம் 1892 லண்டனோட பார்லிமெண்ட்டில் வந்து இவர் வந்து மெம்பராக இருந்திருப்பார். லண்டனில் வந்து 2 கட்சி இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்று தொழிலாளர் கட்சி, இன்னொன்று வந்து லிபரல் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த லிபரல் பார்ட்டியோட தலைமையில் இவர் என்ன பண்ணுறாரு, லண்டனில் பார்லிமெண்ட்டில் நின்று பார்லிமெண்ட்டோட மெம்பராக இருக்கார். ஓகேவா? அந்த பார்லிமெண்ட் மெம்பரில் ஹவுஸ் ஆஃப் காமன் அப்படின்னு சொல்லுவோம். சட்டக்கீழவை அங்கே ஹவுஸ் ஆஃப் காமன் அப்படின்னு சொல்லுவோம். அதில் வந்து மெம்பராக இருக்கார். ஃபஸ்ட்டு லண்டனோட பார்லிமெண்ட்டில் போயிட்டு மெம்பராக இருக்கிற முதல் ஆசிய கண்டத்துலேருந்தே ஃபஸ்ட்டு போனவர் அவர் தான் அப்படின்ற பெருமை வந்து அவருக்கு இருக்குது. ஆசிய கண்டம் மட்டும் இல்லை, இந்தியர்கள் கூட. ஓகேவா? அந்த லண்டன் பார்லிமெண்ட்டில் என்ன பண்ணுறாரு, அவர் மெம்பர் ஆகிறாரு. அங்கே போனதுக்கப்புறம் தான் அவர் என்ன பண்ணுறாரு, நிறைய விஷயங்களை அவர் வந்து வெளியில் பேசுகிறாரு. ஓகேவா? இந்தியா இந்த அளவு நசுக்கப்படுது, இந்த அளவு பிரச்சனை இருக்குது அப்படின்றதெல்லாம் பேசுகிறாரு. அவர் பேசினதுக்கப்புறமா இந்தியாவில் செல்வங்கள் உண்மையாலுமே செலவழிக்கப்படுதா லண்டனோட வளர்ச்சிக்காக, பிரிட்டனோட வளர்ச்சிக்காக அப்படின்றதுக்காக ராயல் கமிஷன் அப்படின்னு ஒரு கமிஷன் வந்து லண்டனில் வைக்கிறாங்க. ஓகேவா? அந்த ராயல் கமிஷன் எதுக்காக வைக்கிறாங்க அப்படின்னா இந்திய செலவினங்களுக்கான கமிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவோட நிதி சுமை எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக வைக்கிற ஒரு கமிஷன் தான் ராயல் கமிஷன். இந்த ராயல் கமிஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி அவர்களும் ஒரு மெம்பராக இருப்பார். ஓகேவா? அந்த மெம்பராக இருந்து இந்தியா எந்த அளவுக்கு சுரண்டப்படுது அப்படின்ற விஷயத்தெல்லாம் அந்த விஷயங்களை சொல்லியிருப்பார். ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயம், புள்ளியியல் தரவுகளை பயன்படுத்தின ஒரு நபராக வந்து தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள் இருக்கார். ஓகேவா? இந்தியாவில் இவ்வளோ பவுண்டு அரிசி எடுத்துகிட்டு போகிறாங்க, இவ்வளோ பவுண்டு நெல் எடுத்துகிட்டு போகிறாங்க, இவ்வளோ செல்வத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க, திரும்ப இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணல அப்படின்ற எல்லா விஷயத்தையும் அவர் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸோடு சொல்கிறார். இதுக்கு முன்னாடியெல்லாம் சொல்லுவாங்க இந்தியாவை வந்து சுரண்டுறாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஒரு புள்ளி விவரத்தோடு சொல்கிறதுல ஃபஸ்ட் நபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தாதாபாய் நவ்ரோஜி. அடுத்ததா 1901 அவர் ஒரு புகழ்பெற்ற நூலை எழுதுறாரு, வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸாமில் ரொம்ப அடிக்கடி 100-150 வாட்டி இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருப்பாங்க. ஓகேவா? ஒரு 20 வருஷத்தில். அப்போது அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு புக்கு வந்து இது, வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும். இந்த புக்கில் தான் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்தியாவிலேருந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து என்ன பண்ணுறாங்களாம், தாயக கட்டணம் அப்படின்ற பேரில் காசு எடுத்துகிட்டு போகிறாங்களாம். என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே பிரிட்டன்காரங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்கேருந்து பொருள்களை ஏற்றிட்டு போவாங்க. ஏற்றிட்டு போயிட்டு அங்கே போய் விற்பாங்க. விற்றுட்டு வர லாபம் யாருக்கு வரணும், நம்மளுக்கு தானே வரணும். ஆனால் என்ன பண்ணுவாங்க, அது நம்மளுக்கு கொடுக்காம அவங்க ஆளுங்களுக்கே சம்பளம் கொடுக்க வச்சுப்பாங்க. ஓகேவா? அவங்க ரோடு போடுறதுக்கு, அவங்க தந்தி வசதி பண்ணுறதுக்கு, அவங்க ஆளுங்களுக்கு சம்பளம் போடுறதுக்கு, மன்னர் மானியம் கொடுக்கறதுக்கு அப்படின்னு அவங்களோட வளர்ச்சிக்கு நம்மளோட காசெல்லாம் யூஸ் பண்ணதுனால நம்ம என்ன ஆகும், கடைசி வரைக்கும் வறுமையிலே போகிறோம். நம்மளுக்கு வந்து காசு எதுவுமே இருக்க மாட்டேது, நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது எதுவுமே இல்லை. ஓகேவா? அதனால் நம்மளோட வறுமைக்கும் நம்மளோட பஞ்சங்களுக்கும் காரணம் யார் அப்படின்னா பிரிட்டிஷ் தான் அப்படின்றத ஃபஸ்ட்டு பொருளாதார அடிப்படையில் சொன்னவர் யார் அப்படின்னா நம்மளோட தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள் தான். சரியா? அதுக்கப்புறம் தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள் ஒரு 3 பேருக்கு அரசியல் குருவாக இருந்திருக்காரு. யார் அப்படின்னா நம்மளோட மகாத்மா காந்தி, காந்தியோட குரு யார், கோகலே, அதுக்கப்புறம் நம்மளோட திலகர், பாலகங்காதர திலகர். இவங்க எல்லாருக்குமே அரசியல் குரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள் தான் சொல்கிறாங்க. சரியா? இந்த செல்வ சுரண்டல் கோட்பாடு தான் ரொம்ப முக்கியம். இந்தியாவில் 200 300 மில்லியன் பவுண்டு வந்து இந்தியாவில் வந்து முதலீடு பண்ணாமல் இந்தியாவோட காசு அங்கே போகுது, பிரிட்டனுக்கு போகுது அப்படின்ற விஷயத்த அவர் சொல்லியிருக்காரு. சரியா? அது வந்து ரொம்ப முக்கியம். அது நீங்கள் மெயின்ஸ் எழுதும்போது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக இவர் எழுதின முக்கியமான புக்ஸ் எல்லாம் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து ஜெராஸ்டியர்களின் கடமைகள் அப்படின்னு ஒரு புக் வந்து எழுதுறாரு. ஜெராஸ்டியர்கள் அவர் வந்து பார்சி மதத்தில் இருக்கார் இல்லையா, அதனால ஜெராஸ்டியர்களின் கடமைகள் அப்படின்னு ஒரு புக் எழுதுறாரு. ஆரம்பத்தில் 1851 to அந்த ரேஞ்சில் வந்து எழுதியிருப்பாரு. அடுத்ததா இந்தியாவின் தேவைகளும் வழிகளும் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. ஐரோப்பிய மற்றும் ஆசிய இனங்கள் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. பார்சி மதம் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. இந்தியாவில் வறுமை அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் அதுவும் ஒரு புக்கு தான். அடுத்ததா இந்தியாவின் குரல் அதுவும் ஒரு புக்கு, 1883 வெளிவந்தது அந்த புக்கு. இந்த புக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியர்கள் வந்து பிரிட்டிஷாரால் எவ்வளோ சுரண்டப்படுறாங்க அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் இந்த புக்கெல்லாம் எழுதியிருப்பாங்க. வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும், இந்தியாவின் குரல்,
இந்தியாவில் வறுமை, இந்த புக்கு எல்லாமே வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. இந்த புக்கெல்லாம் படித்ததுக்கு அப்புறமா தான் பின்னாடி வர தலைவர்களுக்கு தெரியுது, பிரிட்டிஷ்காரன் நம்மளை ஆட்சி பண்ணுறது வெறும் அரசியல் சுரண்டல் மட்டும் இல்லை, நம்மளோட நிர்வாகத்தில் நின்று அவன் என்ன பண்ணுறான், பொருளாதாரத்தையும் சுரண்டி இந்தியாவை வந்து அடிமட்டமாக ஆக்குறான், காலனி ஆட்சியில் இந்தியாவுக்கு எந்த நன்மையும் கிடைக்கல அப்படின்னு பின்வரும் தலைவர்களுக்கு தெரிஞ்சு சுதந்திர போராட்டம் மேலே வர்றதுக்கும் தேசிய இயக்கம் வலுப்படுறதுக்கும் முக்கியமான காரணமாக நம்மளோட தாதாபாய் நவ்ரோஜி இருக்கிறதுனால தான் அவரை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், இந்தியாவின் முதுபெரும் மனிதர் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அடுத்ததா இதனோட வீடியோவில் எண்டில் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் தாதாபாய் நவ்ரோஜி ரிலேட் பண்ணி என்னென்ன கொஸ்டின் வந்துச்சு அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். உங்களுக்கு இந்த நோட்ஸ் வேணும் அப்படின்னா இதில் இருக்கிறது தான் நம்மளுக்கு படிக்கணும். ஓகேவா? நீங்கள் கிளாஸ் எடுக்கும்பொழுது இதை எழுதி வச்சுருந்தீங்க அப்படின்னா போதும். இது தவிர நம்மளுக்கு டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா நீங்கள் டெலகிராம் சேனலில் போய் பாருங்கள். உங்களுக்கு அங்கே வந்து என்ன பண்ணியிருப்பேன், நான் வந்து என்னோடய நோட்ஸ் வந்து போட்டிருக்கேன். ஓகேவா? இதில் அப்புறம் தாதாபாய் நவ்ரோஜி சொன்ன ஒரு விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க, அதை பாருங்கள். 1906 ஐஎன்சியில் அவர் பேசுகிறார். என்ன பேசுகிறாரு அப்படின்னா, சுயராஜ்யமே இந்தியாவின் எதிர்காலம் அப்படின்னு சொல்கிறார். இந்தியாவோட எதிர்காலத்துக்கான ஒரே தீர்வு சுயராஜ்யம் மட்டும்தான். நம்மளோட நம்பிக்கை, வலிமை, மகத்துவம் இது எல்லாத்தையும் உருவாக்குறதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும், சுயராஜ்யம் தான் வேணும், இதுக்கு மேலே அடிமைத்தனம் கூடாது அப்படின்னு 1906 சொல்லியிருக்காரு. அப்போ தான் நம்மளுக்கு சுதேசி இயக்கம் வந்து வலுப்பெற்றிருக்கும். அந்த 1906 கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் அவர் தலைவராக இருக்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, ரெண்டு பேரும், அதாவது மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அடிச்சுக்கிட்டு முட்டிட்டு நிற்பாங்க. ஏன்னா வங்க பிரிவினை 1905 நடந்திருக்கும். அந்த வங்க பிரிவினைக்கு காரணம் யார் அப்படின்னா கர்சன் பிரபு. அவருக்கு இந்த அளவுக்கு இடம் கொடுத்தது நம்மளோட ஐஎன்சியோட மிதவாத தலைவர்கள் தான் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டிருப்பாங்க. நீங்கள் ஏற்கனவே அகெயின்ஸ்டாக ரொம்ப தீவிரமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த அந்த கல்கத்தா வந்து வங்காளத்தை வந்து ரெண்டாக பிரிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை, நீங்கள்லாம் அமைதியாக இருந்து பெட்டிஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால தான் அவன் வந்து இப்போ என்ன பண்ணிட்டான், வங்காளத்தையும் ரெண்டாக பிரிச்சுட்டான். அந்த அளவுக்கு காரணம் யாருன்னா நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக முட்டிட்டு நிற்பாங்க ரெண்டு பேரும். அப்படி நிற்கும்போது அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் 1906 இவரை வந்து தலைவராக போட்டிருப்பாங்க. ஏன்னா இவர் வந்து ஒரு வயதான நபர் அப்படின்றதுனாலையும் இவர் மேலே எல்லாருக்கும் மரியாதை இருந்துச்சு அப்படின்றதுனாலையும் அந்த பிரிவினை வந்து தடுத்து நிறுத்தியிருப்பார் 1906. ஆனால் 1907 துரதிர்ஷ்டவசமாக என்ன ஆகிடும், அவங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சிருவாங்க சூரத் மாநாட்டில். அதுதான் நம்ம சூரத் பிளவு அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அப்போது இந்த அளவுக்கு நம்மளோட இந்தியாவில் இருந்த எல்லா தலைவர்களாலையும் மதிக்கப்பட்டவர் தான் நம்மளோட தாதாபாய் நவ்ரோஜி. ஓகேவா? அடுத்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி கரெக்டாக உங்களுக்கு போட்டிங்க கமெண்ட்டில் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மட்டும் நம்ம இந்த சீரிஸ் வந்து கண்டினியூ பண்ணலாம். சரியா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். டில்லி தர்பார் பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. டில்லி தர்பார், இந்திய சங்கம், இந்திய பணியாளர் சங்கம், செல்வ சுரண்டல் கோட்பாடு. இந்த பக்கம் பொறுத்துக்கல அந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து அமைப்புகள், அதே மாதிரி விஷயங்கள். அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி, கோகலே, லிண்டன் பிரபு, எஸ்என் பானர்ஜி. இதில் தாதாபாய் நவ்ரோஜி எங்கே வராரு, செல்வ சுரண்டல் கோட்பாடுக்கு தாதாபாய் நவ்ரோஜி அப்படின்னு போட்டோம் அப்படின்னா 4க்கு 1ன்னா 3 ஆப்ஷன் வருது. அடுத்ததா இந்திய பணியாளர் சங்கம் அப்படின்றது கோகலேவால் அமைக்கப்பட்டது. அப்போ 3க்கு 2 வருது, அப்பயும் 2 ஆப்ஷன் வருது. அடுத்ததா டெல்லி தர்பார் வந்து லிண்டன் பிரபு அப்படின்னு சொல்லிடுவோம். இந்திய சங்கம் வந்து எஸ்என் பானர்ஜியால் உருவாக்கப்பட்டது. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3, 4, 2, 1. டெல்லி தர்பார் லிண்டன் பிரபு, இந்திய சங்கம் வந்து எஸ்என் பானர்ஜி, இந்திய பணியாளர் சங்கம் கோபாலகிருஷ்ண கோகலே, செல்வ சுரண்டல் கோட்பாடு தாதாபாய் நவ்ரோஜி. சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அதே மாதிரி தான் பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. பால் சாஸ்திரி, ஜபேகர், குருராம் சிங், இதெல்லாம் சீர்திருத்தவாதிகளோட பேர். ஓகேவா? தேவேந்திரநாத் தாகூர், தாதாபாய் நவ்ரோஜி. இதில் தேவேந்திரநாத் தாதாபாய் நவ்ரோஜி கொண்டு வந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்சி சட்ட சங்கம். பார்சி இயக்கம் தானே அவர் இருந்தார், அதனால பார்சி சட்ட சங்கம் அவர் வந்து உருவாக்கியிருக்காரு. அடுத்ததாக தேவேந்திரநாத் தாகூர் பார்த்தீங்க அப்படின்னா தத்துவ போதினி சபை அப்படின்றத உருவாக்கியிருப்பார். அடுத்ததாக பால் சாஸ்திரி ஜபேகர் அப்படின்றவர் மகாராஷ்டிராவோட பரமஹம்ச மண்டலி அப்படின்ற ஒரு இயக்கத்தை உருவாக்கியிருப்பார். குரு ராம்சிங் பார்த்தீங்க அப்படின்னா நவதாரி இயக்கம், பார்சி இயக்கம் தான், அதுவும் நவதாரி இயக்கம் அப்படின்றத கொண்டு வந்திருப்பார். அடுத்ததாக சரியாக பொருத்தப்படவில்லை எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்தியன் அசோசியேஷன் அப்படின்றது கோபாலகிருஷ்ண கோகலேவா அப்படின்னு கேட்டால் இல்லை. சரியா? அதுக்கு பதில் யார் வருவாங்க
அப்படின்னா வேற ஒருத்தவங்க வருவாங்க. நம்ம ஒரு 2 கொஸ்டின் முன்னாடி தான் பார்த்தோம். இந்தியன் அசோசியேஷன் எஸ்என் பானர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததாக பிரிட்டிஷ் இந்தியன் சொசைட்டி அதை வந்து எடுத்தது வந்து வில்லியம் ஆதம் அப்படின்றவர். ஈஸ்ட் இந்தியன் அசோசியேஷன் தாதாபாய் நவ்ரோஜி. நேஷ்னல் இந்தியன் அசோசியேஷன் வந்து ஆனந்த் மோகன் போஸ். ஓகேவா? இந்த மாதிரி தலைவர்கள் அவளோட இயக்கங்கள் இது ரொம்ப அதிகமாக கேட்குறாங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பின்வரும் தேசிய தலைவர்களை காலவரிசைப்படி வரிசைப்படுத்துக அப்படின்னு கொடுக்குறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி தான் ஃபஸ்ட்டு. ஓகேவா? வயது அடிப்படையில் பார்க்கும்பொழுது தாதாபாய் நவ்ரோஜி, அடுத்ததாக எஸ்என் பானர்ஜி, அதுக்கப்புறம் லாலா லஜபதி ராய், அதுக்கப்புறம் ராஜேந்திர பிரசாத், அப்படி தான் வரும். ஓகேவா? ஆப்ஷன் வந்து இங்கே தப்பாக கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் எதை பேஸ் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்றது உங்களுக்கு ஏதாவது தெரியுது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், மற்றவங்களும் யூஸ் பண்ணிப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து வயசு அடிப்படையில் பார்க்கும்பொழுது ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டாக இருக்கும். சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இது வந்து ஒரு பொறுத்துக்கு தான். அம்ரித் பஜார் பத்திரிகை, இந்தியன் மிரர், வாய்ஸ் ஆஃப் இந்தியா, அட்வொகேட்னு 4 பத்திரிகை கொடுக்குறாங்க. இன்னொரு சைடு வந்து அதை உருவாக்கினவங்க. ஓகேவா? அமிர்த பஜார் பத்திரிகை கொண்டு வந்தவர் வந்து சிசிர் குமார் கோஷ். ஓகேவா? அமிர்த பஜார் பத்திரிகை சிசிர் குமார் கோஷ். இந்தியன் மிரர் பார்த்தீங்க அப்படின்னா என்என் சென் வந்து உருவாக்கியிருப்பார். வாய்ஸ் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் குரல்னு சொன்னோம் இல்லையா, அது தாதாபாய் நவ்ரோஜியோட பத்திரிக்கை. அட்வொகேட் வந்து ஜி வர்மா அப்படின்றவர் கொண்டு வந்திருக்காரு. அடுத்ததாக கீழ்கண்டவற்றுக்குள் மிதவாதி யாருன்னு கேட்குறாங்க. நம்ம வீடியோலேயே பார்த்தோம். தாதாபாய் நவ்ரோஜி வந்து ஒரு மிதவாத தலைவர். பாலகங்காதர திலகர், பிபின் சந்திரபால், அரவிந்த் கோஷ் 3 பேருமே தீவிரவாத தேசியவாதிகள். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் அந்த நூலை எழுதினது யாரு அப்படின்னு கேட்குறாங்க. தாதாபாய் நவ்ரோஜி தான். இந்த கொஸ்டின் வந்து நிறைய டைப் ரிப்பீட் ஆச்சு, ஆனால் வந்து நான் வந்து ஒரு வாட்டி தான் எடுத்து போட்டிருக்கேன். ஓகேவா? அந்த அளவுக்கு முக்கியமானது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் இந்தியாவில் வறுமையும். பாருங்கள், அதே கொஸ்டின் வருது. எழுதினவர் தாதாபாய் நவ்ரோஜி. இதே பாருங்க, 3வது வாட்டி போட்டிருக்கேன். நிறைய வாட்டி வந்தது, அதனால் நான் வந்து உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக வரும் அப்படின்றத காட்டுறதுக்காக சொல்கிறேன். சரி, அடுத்தது பிரிட்டன் மக்களவையில் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளே பார்த்தோம் 1892 வாக்கில் அது தாதாபாய் நவ்ரோஜி தான் ஃபஸ்ட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். அவர் முதல் இந்தியர் மட்டும் இல்லை, முதல் ஆசியர். சரியா? அடுத்ததாக பாவர்ட்டி அண்ட் பிரிட்டிஷ் ரூல், அதே தான் தாதாபாய் நவ்ரோஜி. அடுத்தது காங்கிரஸில் பழைய தலைவர்கள் பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் அழிவுகரமான பொருளாதார கொள்கையை அறிந்திருந்தனர். ஓகேவா? தாதாபாய் நவ்ரோஜி மாதிரியான தலைவர்கள் பிரிட்டிஷ் வந்து நம்மளோட நாட்டுக்கு நல்லதில்லை, அது வந்து அழிவுக்கான காரணம், நம்மளோட பொருளாதாரத்தை சுரண்டுறாங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தது. அது கரெக்டு. தாதாபாய் நவ்ரோஜி, ரமேஷ் சந்திர தத், டிடி வாச்சா மற்றும் பலர் பிரிட்டிஷ் அரசின் இந்திய பொருளாதார எதிர்ப்பு கொள்கையை பாராட்டியுள்ளனர் அப்படின்னு கொடுக்குறாங்க. பாராட்டில் அவங்க வந்து தூட்டுனாங்க. ஓகேவா? இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி திட்டினாங்க. அப்போது பொருளாதாரத்தில் இந்த பிரிட்டிஷ் வந்து இந்தியாவை சுரண்டுது அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பார்த்துக்கோங்க. தாதாபாய் நவ்ரோஜி, ரமேஷ் சந்திர தட், டிடி வாச்சா, இவங்க எல்லாருமே வந்து சொல்லியிருப்பாங்க. அதில் கூட எஸ்என் பானர்ஜியும் வருவார். ஓகேவா? அதையும் சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஆங்கில பாராளுமன்றத்தில் முதல் அங்கத்தினர் யாருன்னு கேட்குறாரு. அதே கொஸ்டின் தான், ரெண்டு கொஸ்டின் முன்னாடி வந்துச்சு இல்லையா, தாதாபாய் நவ்ரோஜி. அடுத்தது காலவரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பாருங்கள். தாதாபாய் நவ்ரோஜி பிரிட்டிஷ் இந்திய சங்கத்தை நிறுவினார். தாதாபாய் நவ்ரோஜி பிரிட்டிஷ் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். கொல்கத்தாவில் நடந்த 22வது காங்கிரஸ் மாநாட்டின் தலைவர், 9வது காங்கிரஸ் மாநாட்டின் தலைவர். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவர் பிரிட்டனில் இருக்கும்போது பிரிட்டிஷ் இந்திய சங்கத்தை நிறுவியிருப்பார் லண்டனில். அது ஃபஸ்ட்டு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸோட மாநாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா 1892 வந்து என்ன பண்ணியிருப்பார், காங்கிரஸில் தொடர்ந்துருப்பார், தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். அடுத்தது 9வது காங்கிரஸ் மாநாட்டில் வந்து தலைவராக இருந்திருப்பார். 22வது காங்கிரஸ் மாநாட்டில் தலைவராக இருந்திருப்பார். அப்போ ஆப்ஷன் 1, 2, 4, 3 அப்படின்றது கரெக்டான ஆன்சர். சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பின்வருவனவற்றில் 1893 லாகூரில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டின் தலைவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் 9வது மாநாடு. 1892 பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து பிரிட்டனில் வந்து பார்லிமெண்ட்டில் தலைவராக, அதாவது தேர்ந்தெடுப்பார், எம்எல்சி மெம்பராக, எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். 1893 அவர் என்ன பண்ணுறாரு, 9வது காங்கிரஸ் மாநாட்டோட தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அடுத்தது பின்வரும் கருத்துகளில் தவறானதை சுட்டி காட்டுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் ஏஓஹியூமால் துவங்கப்பட்டது, அது வந்து கரெக்டு. இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் கூட்டம் பம்பாயில் நடந்துச்சு, அதுவும் கரெக்டு.
WC பானர்ஜி தான் ஃபஸ்ட்டு தலைவராக இருந்தார், அதுவும் கரெக்டு. இந்திய தேசிய காங்கிரஸின் 2வது கூட்டத்தின் தலைவர் தாதாபாய் நவ்ரோஜியால் நடத்தப்படவில்லைன்னு சொல்கிறாங்க, அது வந்து தப்பு. 1886 பார்த்தீங்கன்னா 2வது காங்கிரஸ் கமிட்டியோட தலைவராக தாதாபாய் நவ்ரோஜி கல்கத்தாவில் காங்கிரஸ் மாநாடு நடந்திருக்கும். அடுத்ததாக இந்திய தேசிய காங்கிரஸ் 1885 பிரிட்டிஷ் காலனிய காலத்தில் நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க, அது வந்து கரெக்டு. அடுத்ததாக இதன் நிறுவனர் ஆலன் ஆக்டோவியன் ஹியூம், தாதாபாய் நவ்ரோஜி, தீன்ஜா வாச்சா அப்படின்றாங்க, எல்லாமே கரெக்டு. தாதாபாய் நவ்ரோஜி ஒரு தலைவராக இருந்திருப்பார் அதை உருவாக்கும் போது. அடுத்தது இந்திய பொருளாதார இயக்கத்தில் ஒரு முக்கிய பங்கேற்பாளராக மாறியது எது? INC. பொருளாதார அளவில் யோசிச்சது தாதாபாய் நவ்ரோஜி தான். ஆனால் INC வந்து அரசியலில் தான் முக்கியத்துவம் கொடுத்துச்சு, பொருளாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. அதனால் 3வது தப்பு. ஆன்சர் வந்து 1 மற்றும் 2 சரி. அடுத்தது பின்வருவனவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்வு செய்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாலகங்காதர திலகர் எழுதினது கேசரி, தாதாபாய் நவ்ரோஜி எழுதினது இந்தியாவின் குரல், மெக்காலே எழுதினது இந்திய கல்வி குறித்த குறிப்புகள், வில்லியம் டிக்பை எழுதினது மெட்ராஸ் டைம்ஸ். அது வில்லியம் டிக்பை வந்து மெட்ராஸ் டைம்ஸோட ஆசிரியர். ஓகேவா? அப்போது என்ன வரும் அப்படின்னு பாருங்கள். 3 1 4 2 3 1 4 2 தான் ஆன்சர். அடுத்தது பாருங்கள். இந்தியாவில் தேசிய வருவாயை முதல் கணக்கீடு செஞ்சவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு தெரியும், தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள் தான். அடுத்து இந்தியாவில் வறுமை அப்படின்ற புக் அவர் எழுதியிருக்காரு, அவரும் தாதாபாய் நவ்ரோஜி தான். அடுத்ததா ராஷ்டிரகோப்தார் என்பது பம்பாயில் இயங்கிய ஒரு ஆங்கிலேய குஜராத்தி செய்தித்தாள். இது தாதாபாய் நவ்ரோஜியால் 1854 தொடங்கப்பட்டது. ஓகேவா? இது எல்லாமே நீங்கள் கொஷினில் வருதுன்னு இல்லை, அடுத்த எக்ஸாமில் இந்த கொஷின் எல்லாம் கேட்போம் அப்படின்றதுக்கான ஹிண்ட்டு தான் இது. ஓகேவா? அடுத்த கொஷின் பேப்பரில் என்ன வரும்? ராஷ்டிரகோப்தார் எழுதுறது யாருன்னு வரும், அது எங்கே தொடங்குச்சின்னு வரும், அது எந்த மொழியில் வந்துச்சின்னு வரும், எந்த வருஷம் தொடங்குச்சின்னு வரும். இத்தனை கேள்விக்கான பதில் இந்த ஒரு கொஷினில் இருக்குது. அதனால தான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது ராஷ்டிரகோப்தார் பத்திரிகையை மீனிங் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. உண்மையை கூறுபவர், ட்ரூத் டெல்லர், உண்மை விளம்பி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பாருங்கள், நியூ இந்தியா. இது வந்து பொறுத்துக்கு தான். நியூ இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிபின் சந்திரபாலர் எழுதின ஒரு புக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தி பீப்புள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏஓ ஹியூம் அப்படின்னு கொடுக்குறாங்க. அடுத்ததாக வந்தே மாதரம் பார்த்தீங்க அப்படின்னா லாலா லஜபதி ராய், ராஷ்டிரகோப்தார் வந்து தாதாபாய் நவ்ரோஜி. சரி, அது எல்லாமே வந்து பத்திரிக்கை. நியூ இந்தியா வந்து பிபின் சந்திரபாலரோட ஒரு பத்திரிக்கை, தி பீப்புள் ஃப்ரெண்ட் வந்து ஏஓ ஹியூமோட ஒரு பத்திரிக்கை, வந்தே மாதரம் வந்து லாலா லஜபதி ராய், ராஷ்டிரகோப்தார் வந்து தாதாபாய் நவ்ரோஜி. சரியா? அடுத்தது பாருங்கள். தாதாபாய் நவ்ரோஜி கிழக்கிந்திய கழகத்தை லண்டனில் உருவாக்கினார், அது கரெக்டு. பிரிட்டிஷ் பொதுமக்கள் கருத்தின் மீது செல்வாக்கு ஏற்படுத்த விரும்பினார் அப்படின்னு சொல்கிறது தப்பு. ஓகேவா? லண்டன் கிழக்கிந்திய கழகம் வந்து அந்த மாதிரி எதுவும் பண்ணியிருக்காது, இந்தியாவோட சமூக பொருளாதார கருத்துக்களை வந்து சொல்லியிருக்கோம். அடுத்தது லண்டனில் கிழக்கிந்திய கூட்டமைப்பு உருவாக்கியவர் யாருன்னு கேட்குறாங்க. தாதாபாய் நவ்ரோஜி. இவ்வளோ கொஷின் வந்து ப்ரீவியஸ் இயரில் வந்திருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.